கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிழ்ப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக வேதத்தை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த ஒரு நல்ல தருணத்திற்காக நன்றியோடு அவரை துதிப்போம். மிகுந்த சமாதானத்தோடு நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. கண்களை மூடி இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை அடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவாதி தேவனிடமிருந்து ஒத்தாசி வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த தியானத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நீர் உமது மகத்துவங்களை அதிசயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் என்ற ஒரு மாபெரும் தலைப்பில் நாம் வேதத்தை தியானித்து வருகிறோம். தேவன் அனுப்ப போகிற அந்த மாபெரும் எழுப்புதலுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கிரியைகள், நம்முடைய பங்குகள் என்ன என்பதை வேத புத்தகத்திலிருந்து நாம் கோர்வையாக தியானித்து வருகிறோம். அது தேவனுடைய ராஜரீக செயல். அவர் ஏற்ற காலத்தில் நான் பின்மாரியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வன் ஏற்ற காலத்தில் அவர் எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார். நாம் அதற்கு ஆயத்தமாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் கூட எஸ்ராவின் புத்தகத்திலிருந்து அந்த எஸ்ரா நாட்களில் எஸ்ரா மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார் எப்படி என்பதை நாம் தியானித்தோம். எஸ்ரா ஒரு தேறின வேத பாரகனாக இருந்ததால் அவன் வேதத்தை தியானிப்பது ஆராய்வது மட்டுமல்ல, அதை கைக்கொள்ளுவதும் போதிப்பதும் ஆகிய ஒரு பூரண நிலையை ஜனங்களுக்கு கொண்டு வந்து ஆவிக்குரிய வழியில் ஜனங்களை வளர்த்தான். ஆலயம் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தன்மையை, ஆவிக்குரிய தன்மையை வளர்த்தான். இரண்டாவதாக அதே நேரத்தில் பரிசுத்தம் இல்லாமல் நம் தேவனை தரிசிக்க முடியாது என்பது வேதத்தினுடைய அடிப்படை உபதேசம். எனவே பரிசுத்த வித்து உலகத்தோடு கலந்து விட்டது என்ற செய்தியை கேள்விப்படும்போது துக்கித்து புலம்பி அழுது சால்வையும் வஸ்திரத்தையும் கிழித்து தேவ சமூகத்தில் காணப்பட்டு பாவ அறிக்கை செய்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்து ஒரு எழுப்புதலை சபையார் யாவரும் வந்து அவனோடு கைகோர்த்து நிற்கும்படியாக ஒரு பெரிய எழுப்புதலை போன வாரம் தியானித்தோம். எனக்கு அருமையானவர்களே, அடுத்த புத்தகம் நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து இன்று இந்த எழுப்புதலுக்கு நெகேமியாவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த நெகேமியாவின் புத்தகம் நாம் அடிக்கடி தியானித்திருக்கிறோம், செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த நெகேமியா அங்கே சூசான் அரண்மனையில் இல்லையா, அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக ஒரு முக்கியமான பணியில் இருக்கும் பொழுது தன் ஜனங்களுடைய அந்த யூதாவில் இருந்து வந்த ஜனங்களிடம் அங்கே சிறையிருப்பில் மீதி இருந்த ஜனங்களுடைய நிலையை அவன் கேட்டு அறிகிறான். எருசலேம் பட்டணத்துடைய நிலையை கேட்டு அறிகிறான். அங்கே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனிதரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன்.
அதுக்கு அவர்கள் 3ஆம் வசனம், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். தன் ஜனங்களுடைய தன் பட்டணத்துடைய நிலையை அங்கே விசாரித்து அறிகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எரேமியா 15ஆம் அதிகாரம், எரேமியா 15:5 அங்கே எரேமியா தீர்க்கம் மூலமாக தேவன் சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். என்ன பாரத்தோடு தேவன் எரேமியா தீர்க்கம் மூலமாக பேசுகிறார். எரேமியா 15:5, எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதவிப்பார்கள்? யார் உன்மேல் பரிதவிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? எனக்கு அருமையானவர்களே, ஜனங்களுடைய சுக செய்தியை விசாரிப்பது ஒரு முக்கிய வேலை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை. ஆமென். அங்க சரித்திரம் சொல்கிறது, நெகேமியா நினைத்திருந்தால் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே யூதாவிற்கு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நோக்கத்தோடு அதே சூசான் அரண்மனையில் வைத்திருக்கிறார். அந்த அர்த்தசஷ்ட நாட்களில் இவன் ஒரு பெரிய யூதாவுக்கு பெரிய வேலை செய்ய வேண்டும் என்று அந்த ராஜாவிடம் அநேக உதவிகளை பெற வேண்டும் என்று தேவன் ஒரு நோக்கத்தோடு அங்கு வைத்திருக்கிறார். இந்த நெகேமியாவுடைய இருந்து முதல் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அவருடைய சுய அர்ப்பணிப்பு. அந்த சுய அர்ப்பணிப்பு எப்படி வருகிறது? இன்னைக்கு நமக்கு சுய அர்ப்பணிப்பு, சுய தியாகம் வரல. ஏன் தெரியுமா? இந்த விசாரிப்பு இல்லை, ஜனங்களை குறித்த விசாரிப்பு. அங்கே எஸ்தர் புத்தகத்தில் கூட வாசிக்கிறோம். அதே சூசான் அரண்மனையில் எஸ்தர் ராஜாத்தியாக இருக்கும் பொழுது பாருங்க, தேவன் ஒரு நோக்கத்தோடு எஸ்தர் ராஜாத்தியாக கொண்டு போயிருக்கிறார்கள். யூதர்களை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக தேவன் ஒரு நோக்கத்தோடு எஸ்தரை கொண்டு சென்றார். எனவே எஸ்தர், என் ஜனங்களுக்கு வரும் அழிவை எப்படி சகிக்கக்கூடும்? எனக்கு அருமையானவர்களே, தேவன் என்னையும் உங்களையும் இந்த நெருக்கமான காலகட்டத்தில் அவர் பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் என்றால் நம் தேசத்திற்காக எதையாவது பாரத்தோடு, ஆத்தும பாரத்தோடு, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமக்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து செயல்படுவதற்காகத்தான், அந்த நெகேமியாவை போல செயல்படுவதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த ஜனங்கள் அங்க மகா தீங்கை நிந்தை அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டு வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்பதை கேட்ட உடனே அவருடைய அர்ப்பணிப்பு பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து. 4 மாதங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 4 மாதங்களாக உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மண்டாடி, அதே எஸ்ரா செய்தி போல பாவரிக்கை ஜெபம். 6ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, நான் என் தகப்பன் வீட்டாரோம் பாவம் செய்தோம். 7ஆம் வசனத்தில், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாது போனோம். இதை சுய அர்ப்பணி. முதலாக கேள்விப்பட்ட உடனே உட்கார்ந்து அழுது சுய அர்ப்பணிப்பு. தேவ மனிதர்களுக்கு, தேவன் பிரியப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த அர்ப்பணிப்பு வேண்டும். சுய அர்ப்பணிப்பு. செய்தியை கேட்கும் பொழுது அங்க வாசிக்கிறோம், தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் எருசலேமின் பால்கடிப்புகள் தீர 70 ஆண்டுகள் ஆகும் என்று எரேமியா தீர்க்கன் மூலமாக தெரிந்தவுடனே இதே நிலைதான் இல்லையா? தானியேல் கூட சால்வையும் அங்கேயும் கிழித்து கொண்டு இரட்டெடுத்தி புலம்பி பாவ மன்னிப்பு, பெரிய பாவ அறிக்கை ஜெபம் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜெபம் கேட்கப்பட்டது என்று தேவன் சொன்னார். ஆமென், அல்லேலூயா. எஸ்ராவும் அப்படிதான் பரிசுத்தவித்து இந்த ஜனங்களோடு கலந்து விட்டது என்று கேள்விப்பட்ட உடனே
எனவே செய்திகள் கேள்விப்பட்ட உடனே சுய அர்ப்பணிப்பு தேவை. நம்ம கையில் வேத புத்தகம் அடிக்கடி சொல்லுவேன், கொடுத்து எத்தனையோ ஆண்டுகள் ரசிக்கப்பட்ட உடனே கையில் வந்தது. வேத புத்தகத்தில் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய தீங்கான கொடூரமான சம்பவங்களை நாம் அறிந்தோம். அறிந்தவுடனே நாம் என்ன செய்து விட்டோம்? எதை நாம் அர்ப்பணித்து விட்டோம்? சுய அர்ப்பணிப்பு. எழுப்புதல் ஜெபசேனை வீரர்கள் என்று நாம் ஜெபித்து வருகிறோம். தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய சுய அர்ப்பணிப்பு. முதலாவதாக இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம். தேசத்தில் நடக்கக்கூடிய எல்லா அவலமான காரியங்களை கேள்விப்படுறோம். நம்ம எந்த விதத்தில் நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம்? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய ஜெப வாழ்க்கை, தியான வாழ்க்கை, எதில் நாம் அதிகமாக அர்ப்பணித்திருக்கிறோம்? நாம் எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த பகுதிகளை தியானிப்பது மட்டுமல்ல, அங்கே எஸ்ரா சொன்ன மாதிரி தியானிப்பது மட்டுமல்ல, கை கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் போதிக்க வேண்டும். அதுதான் அங்கே வாசிக்கிறோம். அடுத்த வாசிக்க போறோம். மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். முதலாவதாக தேவன் எதிர்பார்ப்பது சுய அர்ப்பணிப்பு இல்லையா? உடனே பாருங்க, வார்த்தை கேட்ட உடனே உட்கார்ந்து அழுது, அந்த துக்கம் பற்றி பிடித்தது. எரேமியா வாசிக்க பாருங்க 9:1, என் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமாக இருப்பது நல்லது. எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். அந்த துக்கம் நம்மளை பற்றி பிடிக்க வேண்டும். இந்த நாட்களில் தொலைக்காட்சியில் நாம் வாட்ஸ்அப் போன்ல பலவிதமான செய்திகளை கேட்கிறோம். எப்படிப்பட்ட துக்கம் நம்மளை ஆட்கொள்கிறது தேவன் அறிவார். நாம் எழுப்புவதற்காக நாம் போராடி ஜெபிக்கிறோம், நல்லது. முதலாவதாக துக்கம் நம்மளை பற்றி பிடிக்க வேண்டாம். இங்க நெகமியா போகும்போது, ராஜாட்ட போகும்போது, எப்பா நீ நல்லா இருக்கிய, ஏன் முகம் ஆடி இருக்கு? யாராவது கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி கேட்காங்களா? நம்ம முகம் ஆடி இருக்கோம். ஏன் தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளுக்காக. பவுல் பாருங்க, நான் கண்ணீரோடு, மகா நெருக்கங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு தேவனை சேவித்தேன். அப்போ எனக்கு முதலாவதாக நெகேமியாவோட கற்றுக்கொண்ட பாடம் சுய அர்ப்பணிப்பு. செய்தி கேட்ட உடனே துக்கித்து புலம்பி அழுகிற பிள்ளைகளாக அந்த பாரம் நம்மளை பற்றி பிடிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த பாரத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், கூட்டு முயற்சி. இரண்டாவது நெகேமியாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கூட்டு முயற்சி. ஆமீன், அல்லேலூயா. அந்த கூட்டு முயற்சி, இணைந்து செயல்படுவதை தான் தேவன் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், அந்த மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை பகுதி பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க. 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அவங்க தெரிஞ்ச பகுதி தான். அதில் தேவன் விரும்புகிற, தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நெகேமியாவின் தியானம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அங்கே வீட்டு முன்ன பெரிய கூட்டம், முடியலை. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, மேலே மோட்டை பிரித்து கீழே இறக்கிட்டாங்க. இறக்கின உடனே அங்கே திமிர்வாதக்காரனை நடக்க வச்சார். நமக்கு தெரியும். அங்கே என்ன சொல்ல பாருங்க, மார்க் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இருந்து இல்லையோ போடல. அவர்கள் யாரு? அந்த 4 பேர் தூக்கிட்டு வர பாருங்க. அந்த 4 மனிதருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழும்புடானார். அப்போ எனக்கு அறிவான இந்த கூட்டு முயற்சி, இணைந்து செயல்படுவதை தேவன் விரும்புகிறார். இன்னும் அந்த இணக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு வரவில்லை. இந்த எழுப்புதல் ஜெபத்திற்கு யாராவது மற்றவர்களோடு இணைந்து செயல்படு ஜெபியுங்கள் என்றால் அதுக்கு இன்னும் நாம் முன் வருவதில்லை. காரணம், அந்த தகுதி இல்லை.
அந்த ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் வேண்டும். முதல்ல இணைந்து ஒருவருக்கொருவர் பாரத்தோடு உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணி ஜெபக்குழுக்களை உருவாக்கி கொண்டு வருகிறேன். அநேகர் சொல்வது மற்றவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு முன் வருவதில்லை. நம்முடைய ஐக்கியங்கள் அப்படி இருக்கிறது. எப்படி எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? எழுப்பதற்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் இதை அறிய வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். அந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்க அந்த யோனத்தானும் ஆயுததாரியும், யோனத்தானுக்கு தேவன் தரிசனம் கொடுக்காரு, பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண. உடனே சொல்றான் யோனத்தான், எப்பா ஒரு சிலரை கொண்டாலாவது அநேகரை பேரை கொண்டாலாவது ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று ஆயுததாரியம் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன சொல்ல பார்த்தீங்களா? உடனே புறப்பட்டான். நீர் போக நான் வருகிறேன். 1 சாமுவேல் 14:15 என்ன நடந்து பாருங்க. 1 சாமுவேல் 14:15 ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அதுக்கு என்ன காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் 1 சாமுவேல் 14:15 தேவன் ஒரு பெரிய இரைச்சலை, ஒரு பெரிய காரியத்தை தேவன் கொண்டு வந்தார். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டிலுள்ளவர்களும் கூட திகிலடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரம். என்ன காரணம் தெரியுமா? இந்த ஆயுததாரியும் யோனத்தானும் ஒரு மனதோடு, 2 பேர் தான். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார், 2 பேர் ஒரு மனப்பட்ட போதும், கூட்டம் சேர்க்காத. எனவேதான் 2 பேர் சேர்ந்து ஜெபியுங்கள் என்று நான் உங்களை துன்புறுத்தி வருகிறேன். சொல்ல போனா உங்களை அறிவுறுத்தல துன்புறுத்துறேன், ஓயாம சொல்றேன். 2 பேர் ஒரு மனப்பட்ட போதும். நம்ம கிராமத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், சபையில் ஒரு பெரிய எழுப்புதல், அது வராது, அது வரமாட்டேங்குது. எனவே இந்த நெகேமியோடு கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கூட்டு முயற்சி. அங்க பாருங்க, அது தேவனால் உண்டான பயங்கரம். ஏன் தெரியுமா? அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 14:7 அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போகும், நாம் உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட வருகிறேன். அப்ப நெகேமியா கூட இந்த கூட்டு முயற்சியில தான் அந்த 52 நாட்கள்ல அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க முடிந்தது. இப்ப தனியா உட்கார்ந்து புலம்பி அழுது அப்புறம் என்ன பண்ண? ரெண்டாவது அந்த 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பாருங்க. 17 பின்பு நான் அவர்களை நோக்கி, முதல்ல தனி அர்ப்பணிப்பு, 2வது கூட்டு முயற்சி, மற்றவர்களை சேர்க்கணும். எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படுகிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, அடுத்த வசனத்தில் அப்பொழுது ஜனங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்ப கூட்டு முயற்சி மிக விரைவாக 52 நாட்கள் ஒரு பெரிய தேவனுடைய பணி நடந்தது. முதல் ரகசியம் சுய அர்ப்பணிப்பு. நம்ம தனியாக குழுவாக தேசத்துக்காக ஜெபம் பண்றோம், தனியாக உட்கார்ந்து அதை தேவன் ஒருவர் தான் அறிவார். அந்த ஜெபத்தை தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா இயேசு நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்க சொன்னாரு. நீ அறைக்குள்ள பூட்டிக்கிட்டு உள்ள இருந்து கத்திருப்பாங்க, அப்பொழுது பிதாவானவர் வெளியரங்கமான பதிலை கொடுப்பார். ஆமென். கூட்டத்தோடு ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல, தனி அர்ப்பணிப்பு, தனியாக அந்த பாரத்தோடு, அந்த இருதயத்தின் பாரத்தை தேவன் அறிகிறார். இந்த பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இரண்டாவதாக கூட்டு முயற்சி. நம்ம உபாகமத்தில் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். உபாகமம் 32:30 ஒருவன் 1000 பேர் துரத்துவான், 2 பேர் கணக்குப்படி 2000. ஆனால் வேதத்தின்படி 2 பேர் 10,000 பேர். ஒரு ஆள் சேர்ந்தாச்சுன்னா 1000 ஆத்துமா, 2 பேர் சேர்ந்தாச்சுன்னா 2000 இல்ல 10,000. அப்ப 2 பேர் நாம் சேராவிட்டால்
அப்பன் இயேசுவுக்கு 8000 ஆத்துமாக்கள் நஷ்டம். அதான் இன்னைக்கு நம்ம தேசத்தில் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. நாம் இணங்காவிட்டால், ஐக்கியப்படாவிட்டால் 2% மேல ஏறவே ஏறாது. ஆமேன். ஒருவன் 1000 2 பேர் 10,000 பிடிப்போம். அப்போ இந்த கூட்டு முயற்சி இரண்டாவதாக நெகேமியா கற்றுக்கொள்கிறோம். மூணாவதாக தடைகளை மேற்கொள்ளுதல். இப்படி எழுப்பி வரும்பொழுது தடைகள் வரும். கர்த்தருடைய வேலையை நாம் செய்யும் பொழுது, செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு வரும் பொழுது தடைகள் வரும். அந்த தடைகளை மேற்கொள்வதற்கு நாம் நெகேமியாவை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாட்களில் இருந்தே தடைகள், எப்பொழுதும் தடைகளாம். உலகம் ஒருபொழுதும் நமக்கு சாதகமாக இருக்காது. தடைகள் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதை மேற்கொள்வதற்கு நாம் நெகேமியாவிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். 4ஆம் அதிகாரம் நெகேமியா 4:7 முதல் 9 வரை வாசிக்கும் பாருங்க. அங்க எருசலேம் அலங்கம் கட்டுகிற வேலை வளர்ந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்க சன்பலாத்தும் தொபியாவும் அரபியர் அம்மோனியரும் மிகவும் எரிச்சலாகி, ஆமா கிராமத்திலே அதான் சபை பெறுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் பெறுகிறார்கள் என்றால் எரிச்சல் வரும். ஊர் மக்களுக்கு எரிச்சலாகி எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும். ஏகமாய், அப்பதான் அவங்க இணைஞ்சிருவாங்க. ஆமீன். இப்படி பிரச்சனை வரும்பொழுதுதான் பகைவர்களும் ஒன்றாக இணைந்து கொள்வார்கள். ஆமீன். லூக்கா 23:12 வாசிக்கிறோம். அங்கே ஏறுவது பிலாத்துவும் ஒருத்தருக்கு பகையா இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கணும் போது 2 பேரும் சேர்ந்து கொண்டார்கள் என்று வருகிறது. அதான் இன்னைக்கு நடக்கு. எல்லோரும் இணைந்து ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். 9ஆம் வசனத்தில், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இந்த தடைகளை நிர்மூலமாக்குவது ஜெபம். அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஆமா, ஜெபம், ஜாமம் காக்கிறவர்கள். எனவேதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தீங்கு நாளில் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அந்த 6:18 பாருங்க, நீங்கள் ஆவிக்குள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமீன். ஜாமக்காரர்களை வைத்தார்களாம். இரவு ஜெபம் செய்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிட்டு சபைகளில் விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டாண்டு ஆகிவிட்டது. மாத கணக்கில் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. எழுப்பதற்காக நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம். ஜெபம் காக்கிறவர்களை அங்கே சொல்ல பாருங்க, அங்கே வேலை செய்யறவர்களும் அங்கே சொல்ல பாருங்க 16ஆம் வசனத்தை பாருங்க. அன்று முதல் கொண்டு என் வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்திருந்தார்கள், யூதாம்சத்து எல்லோரும் பின் சென்றார்கள். இல்லையா? அப்போ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டிக்கொண்டார்கள், வேலை செய்தார்கள். இல்லையா? அப்போ ஒரு கையினால் வேலை செய்து 14ஆம் வசனத்தில் ஒரு கையினால் வேலை செய்து மறு கையினால் ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஆயுதம் என்பதுதான் ஜெபம். ஒரு கையிலே அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன போட்டு பாருங்க. இல்லையா? ஒரு கையில் வேலை செய்தாங்க, மறுகையில் அவர்கள் ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஜெபத்தோடு செயல்படும் பொழுது தடைகளை மேற்கொள்ள முடியும். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தில் பேதுரு யோவான் தன் ஊழியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்றாங்க. கேட்ட உடனே இதான் ஒன்று, கேட்ட உடனே செயல்படணும். நாம் ஒரு செய்தியை கேட்ட உடனே செயல்பட வேண்டும். எஸ்ராவை போல, நெகேமியாவை போல, தானியேலை போல. நீங்க சொல்ல பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் விடுதலையான பிறகு தன்னை சேர்ந்தவர்களுக்கு 4:23 எல்லாத்தையும் சொல்றாங்க. 24ஆம் வசனத்தில் அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளை யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர்.
என்று தொடர்ந்து ஜெபம் பண்றாங்க. அவர்கள் ஜெபம் பண்ண போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த தடைகளை மேற்கொள்வது ஆவிக்குள் நிறைந்து இரவு முழுவதும் கண் முழித்து ஜெபிக்கும் பொழுது எழுப்புதலை தேவன் விரைவாக கொண்டு வருவார். அங்கே தேவன் அந்த நெகேமியா அரங்கத்தை கட்டுவதற்கு மூன்றாவது காரியம், தடைகளை மேற்கொள்ள இப்படியாக இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்து செயல்பட்டான். ஏன்னா சத்துரு வருவான். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் போது நீ எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றீங்க என்று தெரிஞ்ச உடனே நம்மளை அதிகமாக சத்துரு தாக்குவான். நம்ம சாதாரண சபையாக சாதாரண விசுவாசிகளாக இருந்துட்டு போனோம்னா சத்துருக்கு ஒரு பிரச்சனை நம்ம மேல. எப்பொழுது நாம் முழங்கால் படியிட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது சத்துருவுக்கு நாம் இடைஞ்சலாக இருக்கிறோம். அல்லது நம்ம சத்துருவோடு சேர்ந்தா இருக்கிறோம். நம்மளால ஒரு பிரச்சனை, சாதாரண கிறிஸ்தவர்களால சத்துருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எனவே அவர்களுக்கு சத்துருவின் போராட்டம் இருக்காது. எப்பொழுது நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அவன் சீறி வருவான். அதுக்கு நம்முடைய ஜெபம் ஆவிக்குள் நிறைந்து ஜெபம், சாதாரண ஜெபம் கிடையாது, ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். கடைசியாக நெகேமியா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், அவன் செய்த வேலையில் உறுதியாய் இருந்தான். உறுதியாக இருக்கணும். ஒரு வேலையில உறுதியாக இருக்க வேண்டும். அவன் ஆரம்பித்த வேலையில அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க வேண்டும். அலங்கத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஒரு வேலையை எடுத்துட்டான். அவை உறுதியாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அந்த வேலையை குறித்து ஒரு பாரம், ஒரு கரிசனை. ஆமீன், அல்லேலூயா. அவருக்கு ஏற்பட்ட ஒரு பாரம், ஒரு தரிசனம். சாதாரணமாக வந்திருந்தோம்னா கட்டுவாங்க, அப்ப போயிடுவாங்க. ஆலயத்திற்கு புத்தகத்தில் வாசிக்கிறோம். எல்லோரும் ஆலயத்துக்கிட்ட வந்தாங்க. கொஞ்சம் தடை வந்துச்சு. என்ன பண்ணாங்க நமக்கு தெரியும். கர்த்தருடைய வேலையை ஆரம்பிக்கும் பொழுது தடை வரும். நீ ஒரு ஊழியத்துக்கு புறப்பட்டாச்சுன்னா அடுத்த நிமிஷமே தடை வரும். எப்படி ஆகுது? இது நம்ம குடும்பத்தின் மூலமாக, நண்பர் மூலமாக தடைகளை கொண்டு வருவோம் பிசாசு. அப்படிதான் அங்கே ஆகாயத்திற்கு வாசிக்கிறோம். தடைகள் ஏற்பட்ட உடனே அவனவன் ஆலயத்தை விட்டு தந்தன் வீடுகளை கட்ட ஆரம்பித்தான். அப்பதான் ஆகாயத்திற்கு சொல்றாரு, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் வச்சு போன வீட்டில் இருக்கிற காலமா இதுன்னாரு. எனவே இந்த வேலையில் ஒரு தரிசனம், தாகம், வாரம் இருந்தால் தான் உறுதியா இருக்கும். இன்னைக்கும் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட கிட்டத்தட்ட 45வது குறிப்பாக இன்னைக்கு அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. 45 வாரமா அதுக்கு முன்னே ஜெபிச்சுட்டு வரீங்க இல்லைங்களே. ஆனால் இந்த ஒரு புதிய ஜெபத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 44 வாரங்கள் ஆகிறது. எது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க பார்ப்போம். எழுப்புதலை காணுமட்டாம். ஆமீன். உறுதியாக இருக்கணும். வேலையில் கொஞ்சம் அதுதான் பவுல் சொல்றாரு, ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கிறீர்களே. அந்த ஆரம்பித்த வேகம் இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அதற்கு தரிசனம் தாகம் வேணும். இந்த தரிசனம் தாகம் இல்லாம, ஒரு பாரம் இல்லாம ஒரு வேலையை ஆரம்பிச்சா அந்த வேலை முடியாது, பாதியில் ஓடிவோம். இன்னைக்கு எழுப்புதலுக்காக அநேக ஜனங்கள், கோடியான ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தரிசனம் பாரம் இருந்தால் தான் கடைசி வரை எழுப்புதலை காணும் மட்டும். அந்த ரூபன் காத் புத்திரர் சொல்ல பாருங்க, என்ன 32 வாசிக்கிறோம். யோர்தானுக்கு அப்புறம் நாங்கள் வரலன்ட்டாங்க. மோசே பிடிச்சு சாத்துறான், நீங்கள் யுத்தத்தில் இருக்கிறவர்கள் மனதை திடனற்று போக பண்ணுகிறீர்கள், பயங்காட்டுறான். இது பாவம் என்று சொல்றான். உடனே சொல்றாங்க பாருங்க, இந்த ஜனங்களை அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்க்கும் வரை நாங்கள் தீவிரமாக செயல்படுவோம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, ஒரு உறுதிப்பாடு என்பது நாம் எழுப்புதலை காணும் மட்டும், எழுப்புதலை காணும் மட்டும் தீவிரமாக செயல்படுவேன் என்ற ஒரு உறுதிப்பாடு நெகேமியாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நெகேமியா வாழ்க்கையில் என்ன நடந்து பாருங்க. அவன் அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது
அங்க என்ன நடந்து பாருங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 2-3 நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் இந்த சன்பலாத்து இந்த கோஷ்டிகள் வந்து சொல்றான் இல்லையா, ஒருவரோடு கண்டு பேசுவோம் வாங்க கிராமத்துக்கு கூப்பிடுறாங்க. அவன் அட்டென்ஷனை டைவர்ட் பண்றாங்க, வேலையை டைவர்ட் பண்றாங்க. இதான் பிசாசின் தந்திரம். அதுக்கு என்ன சொல்ல பாத்தீங்களா, நெகேமியா என்ன சொல்ல பாத்தீங்களா, அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்கள் அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நீங்கள் செய்கிற வேலை ஜெபம் பெரிய வேலை. தேவனுடைய ராஜரீக செயலை தேசத்தில் கொண்டு வந்து கர்த்தரே தெய்வம் என்று உலகம் முழுவதும் தேவனுடைய பாதத்தில் விழுவதற்கு தேவன் கொண்டு வருகிற அந்த எழுப்புதலுக்கு செய்கிற ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதைத்தான் கடைசியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க சாதாரண வேலை செய்யல, இன்னைக்கு புதுதாக நீங்கள் எழுப்புதல் ஜெப சேனையில சேர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு பொழுதும் கடனாளியா இருக்க மாட்டாரு. நீ செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியத்துக்கும் பெரிய ஆசீர்வாதங்களை, நிறைவான பலனை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் திறவுகோலை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட இந்த பெரிய வேலையை செய்வதற்கு உங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறேன். ஆமீன். இன்னைக்கு ஒரு சகோதரி கேட்டாங்க, நீங்க ஏன் பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் என்று எடுக்கிறீங்க, பரலோகம் அனுப்புகிற ஆசீர்வாதம் என்று ஏன் நீங்க பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடாது? நாங்க பரலோகம் அனுப்புகிற எழுப்புதல் தான் அந்த பரலோகம் அனுப்புகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தானாக கொண்டு வரும். அதான் எழுப்புதல், அதான் ஆசீர்வாதத்தின் திறவுகோல். பரலோகம் அனுப்புகிற ஆசீர்வாதம் என்பது இந்த அவருடைய பெரிய வேலைக்கு நீங்கள் சிறிய கருவியாக செயல்படும் பொழுது அந்த ஆசீர்வாதம் தானாக உங்களை தேடி வரும். ஆமென், அல்லேலூயா. எனவே நீங்கள் செய்வது பெரிய வேலை. நெகேமியா சொன்ன மாதிரி சொல்லணும், நான் அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நீங்கள் ஒரு நேரத்தை அலாட் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ ஜெபங்கள் செய்து வரீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இருப்பீங்க. அந்த நேரத்தில் தான் பிசாசு நம் ஆட்கள் மூலமாக, நம் குடும்பத்தார் மூலமாகவே ஒரு வேலையை கொண்டு வருவான். அதான் தந்திரம். அங்க நெகேமியாட்ட பாருங்க, தந்திரம் உள்ள வராங்க. நம்ம போய் பேசுவோப்பா. பாரம் இல்லாத, தரிசனம் இல்லாத சில ஊழியர்களும் சில ஊழியங்களோடு இணைவார்கள். கண்டுபிடிச்சுக்கணும். இந்த நாட்களில் பாருங்க, தரிசனம் இல்லாத, பாரம் இல்லாத, தன் சுய லாபத்திற்காக வேலை செய்கிற ஊழியர்கள் சில ஊழிய ஸ்தாபனத்தோடு இணைந்து நானும் வரையாமாங்க. அதைத்தான் அவன் கண்டுபிடிக்கான் நெகேமியா. நான் பெரிய வேலை செய்கிறேன், இறங்கி வரக்கூடாது. நம்முடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுவாங்க. ஒரு விசுவாசியை வந்து உங்க ஜெபத்தை தடை பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஒரு நேரம் வச்சிருப்பீங்க. அந்த நேரத்தில் இன்னொரு விசுவாசி வந்து பைபிள் சித்தமாக தன்னுன்னு பேச ஆரம்பிப்பாங்க. நான் பெரிய வேலை செய்கிறேன், வரக்கூடாது. இந்த உறுதி இந்த 4 பாடங்கள், சுய அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சி, தடைகளை மேற்கொள்ளுதல், உறுதிப்பாடு, இந்த 4 காரியங்களை கற்றுக்கொள்வோமானால் எழுப்புதலின் ஜெபத்தை செய்கிற ஜெப வீரர்கள் நாம் செய்கிற வேலை ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். 52 நாட்களில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அங்கே யூத ஜனங்கள் அழுது புலம்பி நிந்தையாக இருந்தார்கள். ஆலயம் கட்டி முடித்த பிறகு நெகேமியா பின்னால் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், மிகுந்த சந்தோஷம் கொண்டாடினார்கள். அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இரவிலே அழுகை, காலையிலே களிப்பு. எனக்கு அருமையானவர்களே, இந்த சுய அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சி, தடைகளை மேற்கொள்கிற ஜெபம், இந்த வைராக்கியம், உறுதியாக இருப்பது, இந்த 4 காரியங்களில் நாம் சற்று அதிகமாக கவனம் செலுத்தி நாம் செய்கிற வேலையில் பெரிய வெற்றியை காண நம்மை அர்ப்பணிப்போம். மீண்டுமாக எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனை, நெகேமியா மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த 4 பாடங்களுக்காக நன்றி தகப்பனே. இதை நாங்கள் கற்றுக்கொண்டது மட்டுமல்ல,
நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவையே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.